எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாருக்கும் எப்போவாவது தோன்ற ஒரு கேள்வியை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை குப்பையையும் தூக்கிட்டு போய் ஒரு எரிமலைக்குள்ள கொட்டிட்டா என்ன ஆகும்? செம ஐடியா மாதிரி தோணுது இல்ல? வாங்க இத பத்தி டீப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இந்த கேள்வியையே கேக்குறோம்? அமெரிக்கால மட்டும் ஒரு வருஷத்துக்கு அடேங்கப்பா 254 மில்லியன் டன் குப்பை சேருதான். நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? இவ்ளோ பெரிய குப்பை மலைக்கு ஒரு பெரிய எரிமலை தான் சரியான தீர்வுன்னு நமக்கெல்லாம் தோன்றதுல ஆச்சரியமே இல்ல. ஆமா, எரிமலையில குப்பைய கொட்டுறது கேக்குறதுக்கு ஒரு மாசான பெர்ஃபெக்ட்டான பிளான் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தாதான் அதுல இருக்கிற சிக்கல்களே நமக்கு தெரியும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு எரிமலைகள் இயற்கையாவே உருவான ஒரு பிரம்மாண்டமான குப்பை எரிக்கிற மெஷின் மாதிரி தான் தெரியுது. என்ன போட்டாலும் எரிச்சு சாம்பலாக்கணும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா உண்மை அதில்லையே. சரி, ஓகே. நம்மளோட இந்த ஆபரேஷன் வால்கேனோல முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? சரியான எரிமலையை கண்டுபிடிக்கிறது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். உலகம் முழுக்க சுமார் 1500 எரிமலைகள் தான் ஆக்டிவா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, அதுல முக்காவாசி மனுஷங்க போகவே முடியாத ஏதோ ஒரு மூலையில இருக்கு. சரி, கஷ்டப்பட்டு போனாலும் நம்ம குப்பையெல்லாம் அங்க கொண்டு போறதுக்குள்ள நம்ம பாக்கெட் காலி ஆயிடும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. எல்லா எரிமலையும் ஒண்ணு கிடையாது. ஆமாங்க, இதுலயும் பல வெரைட்டி இருக்கு. இங்க பாருங்களேன், இதுதான் விஷயமே. நமக்கு தேவைப்படுறது ஷீல்டு எரிமலை. இது கொஞ்சம் சில் டைப், பொறுமையா லாவாவ கக்கும். ஆனா நாம பொதுவா பாக்குறது ஸ்ட்ராட்டோ எரிமலை. இது ஒரு ஆங்கிரி பிரஷர் குக்கர் மாதிரி. எப்ப வெடிக்கும்னே சொல்ல முடியாது. இதுல போய் குப்பைய கொட்டுறதுனா சும்மா போய் சிங்கத்தோட குகைக்குள்ள தலைய விடுற மாதிரி தான். சரி, வாங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். நாம எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சில் டைப் ஷீல்டு எரிமலையை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுப்போம். இப்போ அந்த குதிக்கிற லாவாக்குள்ள நம்ம குப்பையை கொட்டினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு தைரியமான வேலைய இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சு பார்த்திருக்காங்களா? ஆமா, பார்த்திருக்காங்க. 2002ல சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 30 கிலோ குப்பை மூட்டைய எத்தியோப்பியாவுல ஒரு எரிமலைக்குள்ள போட்டிருக்காங்க. ரிசல்ட் பயங்கரமான வெடி விபத்து. அந்த குளிர்ச்சியான குப்பை சூடான லாவா மேல பட்ட உடனே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி டமார் டமார்னு வெடிச்சு சிதறி இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. வெறும் 30 கிலோ குப்பைக்கே இந்த நிலைமைனா, ஒரு நாட்டோட மொத்த மில்லியன் டன் குப்பையும் அதுல கொட்டினா நிலைமை என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? இந்த வெடிப்போட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹவாயில சும்மா பாறைகள் சரிஞ்சு விழுந்தாலே லாவா கிட்டத்தட்ட 85 மீட்டர் உயரத்துக்கு, அதாவது ஒரு 25 மாடி பில்டிங் உயரத்துக்கு மேலே எழும்புமா. அப்போ நம்ம குப்பை என்னவெல்லாம் பண்ணும்? சரி, ஒருவேளை நாம இந்த வெடிப்புகள்ல இருந்து தப்பிச்சிட்டாலும் கூட பிரச்சனை இதோட முடியல. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்தான சில சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இருக்கு. முதல்ல, எரிமலைக்கு எந்த ஃபில்டரும் கிடையாது. சோ குப்பையிலிருந்து வர்ற விஷப்புகை காத்த பயங்கரமா மாசுபடுத்தும். ரெண்டாவது, அணுக்கழிவு மாதிரி சில பொருட்கள் அழியவே அழியாது. அது அப்படியே நிலத்தையும் நீரையும் நஞ்சாக்கிடும். கடைசியா, உலகம் முழுக்க குப்பையை டிரான்ஸ்போர்ட் பண்றதுனாலேயே பயங்கரமான கார்பன் ஃபுட் பிரிண்ட் உருவாகும். ஆக மொத்தம் இது எவ்வளவு மோசமான ஒரு ஐடியான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ எரிமலை பிளான் டோட்டல் ஃபிளாப். அப்போ அடுத்து என்னதான் வழி? குப்பைக்கு ஒரு நல்ல வழி இல்லையா? இருக்கு. குப்பையை எரிக்கிறதுக்கு இதை விட ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. ஏன் நம்ம ஊர்லயே அதை எரிச்சு அதிலிருந்து வர்ற சக்தியை மின்சாரமா மாத்தக்கூடாது? இதுதான் வேஸ்ட் டு எனர்ஜி. இது ரொம்ப பாதுகாப்பானதும் கூட, பயனுள்ளதும் கூட. சரி, எரிமலை வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா நம்ம குப்பையை எல்லாம் ராக்கெட்ல ஏத்தி விண்வெளிக்கே அனுப்பிட்டா என்ன? யோசிச்சு பாருங்க, செம ஐடியாவா இல்ல? ஆனா அது நாம இன்னொரு நாள் அலச வேண்டிய ஒரு பெரிய டாபிக். இன்னைக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. எரிமலை இல்லாம குப்பை என்ன பண்ணலான்னு உங்க ஐடியாக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிக்க ரொம்ப ஆவலா இருக்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துல இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.